ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மீனா தன்னோட அப்பாவை ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் தான் செந்தில் லஞ்சம் வாங்க சொல்லி தூண்டினார். செந்தில் லஞ்சம் வாங்கினதே தப்பு, அது மீனா கிட்ட இருந்து மறைச்சது தப்பு, அதுக்கும் மேலே அந்த பணத்தை வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சது அதை விட பெரிய தப்பு. இந்த மாதிரி மீனா இவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன கெட்ட பேர் கூட அவங்களுக்கு வந்தது கிடையாது. செந்தில் வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் கூட முழுசாக ஆகலை, அதுக்குள்ளவே இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மீனா கெஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு தெளிவு இல்லை. அதாவது அவர் லஞ்சம் தான் வாங்கினாரா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை அப்பா ஏதாவது பணம் கொடுத்துருப்பாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா. சரி, எதுக்கும் கேட்டுடலாம் அப்படின்னு ஆஃபீஸ் போகிற வழியில் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. மீனா, நான் ஆஃபீஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் கால் பண்ணுறேம்மா அப்படின்னு கட் பண்ணிடுறாரு. என்னவா இருக்கும், ஏன் அவாய்ட் பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் அவர் சாதாரணமாக நிஜமாக வேலை இருக்கிறதுனால தான் அவாய்ட் பண்ணுறாரு. மீனாவுக்கு அப்படி தப்பாக தோணுது. இப்போ ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அதே யோசனையில் இருக்காங்க. திடீர்னு ஒரு மனுஷனால் எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு சேர்த்த முடியும்? அப்பா அம்மா கிட்ட இருந்து அவர் வாங்கியிருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்படி வாங்கக்கூடிய ஆளும் கிடையாது. சுயமரியாதை வேணும்னு நினைக்கிறவராச்சு அப்படின்லாம் அவங்களுக்குள்ள 1000 யோசனைகள் போய்கிட்டே இருக்கு. இப்போ அவங்க ரொம்ப கெத்தா சீனா எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. வளையல் வாங்கி கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட அதிகமான அமௌண்ட் வீட்டில் வச்சிருக்காரு. எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. லஞ்ச் பிரேக்கில் நம்ம செந்திலுக்கு மீனா கால் பண்ணி, நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன், அந்த பணம் எப்படி அவ்வளோ பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுனால கண்டுபிடிக்கவே முடியல, எனக்கு ஐடியாவே இல்லை, தயவு செஞ்சு சொல்லிடுங்க, காலையில் கேள்வி நான் கேட்டுகிட்டே இருக்கேன், உங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டீங்க, என்னால் அதை யோசிச்சுட்டு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது, தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. மீனா, நான் ஆஃபீஸில் எவ்வளோ பிஸியாக இருக்கேன் தெரியுமா, இப்போ கால் பண்ணிவிட்டு உன் பாட்டுக்கு அதை சொல்லி இதை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு தெரியுங்க, இது லஞ்ச் டைமு அப்படின்னு கேட்குறாங்க. லஞ்ச் டைம் சொன்ன உடனே ஓடி போய் உட்காந்து சாப்பிட்ற நிலைமையில நான் இருக்கேன், எம்பிட்டு வேலை இருக்குது தெரியுமா, நீ வை, நீ மீனா தயவு செஞ்சு வை, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. நீங்கள் வீட்டுக்கு வாங்க, அப்போ இருக்கு உங்களுக்கு அப்படின்னு மீனா ஃபோனை கட் பண்ணுறாங்க. செந்திலுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மீனாவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமே இல்லை. அவங்க லஞ்சுக்கு கூட போகலை, இதையே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த பியூன் மூலமாக ஒரு ஃபைல் வருது அவங்க கையில். சார், இதில் சைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் என்ன பண்ணுறாருனா உள்ளே போயிட்டு அந்த அவங்களோட ஹையர் அத்தாரிட்டி கிட்ட சைன் கேட்குறாங்க. அவரும் கண்ணு மூடித்தனமாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. இவரும் வெளியே வந்து சைன் பண்ணிட்டு அதை கொடுக்குறாங்க. அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளுங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த பியூன் பணத்தை கவரில் வாங்கிட்டு வந்து செந்தில் கிட்ட கொடுக்குறாங்க. யோ, என்னையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாரு செந்தில். சார், நான் யாருக்கும் தெரியாமல் ட்ராவில் வச்சிடுறேன் அப்படின்னு உள்ளே வைக்கிறதுக்கு கை போகுது. அப்போ இதை நீயே வச்சுக்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. அவர் அந்த பணத்தை ட்ராவில் வச்சுட்டு இந்த பக்கமாக திரும்புகிறாரு. கரெக்டாக ஒரு 7-8 பேர் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. சார், யார் சார் நீங்கள் அப்படின்னு அந்த பியூன் கேட்குறாரு. உங்கள் ஆஃபீஸ்க்கு ரைடு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், உங்கள் ஆஃபீஸ்க்கு ரைடு வந்திருக்கோம், லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவர் பேக்கெட்லேயே லஞ்ச பணத்தை வச்சுருக்காரு. பயமாக இருக்கும் தானே, ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. இருந்தாலும் அவங்க முன்னாடி காமிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வாங்க சார் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிறவர் இவங்கள பார்த்துட்டா ரொம்ப பதற்றமாக இருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து தப்பு மேலே தப்பு பண்ணிட்டுருக்காரு. ஆனால் அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. சார், என்ன சார் திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டா வர முடியும்? யாராவது லஞ்சம் வாங்கியிருந்தாங்கன்னா கையும் களவுமாக பிடிபடுவாங்கல்ல அப்படின்றாங்க. உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் யாருக்கிட்டையாவது முரண்டுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சார், என்ன சார் பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லை, லஞ்சம் கேட்டிருப்பீங்க, அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அதிகமாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சார், இந்த ஆஃபீஸில் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கிறதில்ல சார் அப்படின்றாங்க. செந்திலுக்கு வேறு அப்படியே பயமாக இருக்குது, எங்கே மாட்டிப்போமோ அப்படின்னு. நல்ல வேலை அந்த பணத்தை பியூன் கிட்ட கொடுத்துருக்கோம். ஒருவேளை அந்த பணம் பியூன் கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கேட்டாங்கன்னா என்னோட பணம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு செந்தில் பயந்துட்டு இருக்காரு. ஆனாலும் ஒரு தைரியம், அது என்னோட பணம் இல்லை, அந்த பணத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் கையெழுத்து போட்டு கொடுத்தது என்னமோ உண்மைதான், பட் அதை வச்சு அந்த ஆள் காசு வாங்கியிருக்கான் போல இருக்குன்னு எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான் அப்படின்னு செந்தில் யோசிச்சுட்டு இருக்காரு. உள்ள அந்த ஆஃபீஸர் இருந்துட்டு, சார் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சார் அப்படின்றாங்க. ஹலோ, யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா அப்படின்றாங்க அந்த ஆஃபீஸர்ஸு. சார், நான் அப்படி சொல்லலை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸை சர்ச் பண்ணுங்கள், அப்படி ஏதாவது உங்களுக்கு பிடிபட்டுச்சுன்னா பேசலான்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஏன் அதில் எங்களுக்கு பாதி கொடுத்து எங்களை கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சார், எவிடன்ஸ் இல்லாமல் பேசாதீங்க சார்,
சார் இந்த ஆஃபீஸில் அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதில்ல, நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்றாங்க. எல்லாமே ஆஃபீஸ் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. பியூன் கிட்ட சொல்லி யோ என்னையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் அப்படின்றாங்க. அதாவது பேக்கெட்டில் பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. செந்திலோட ட்ராவில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், உங்களுக்கு சேர வேண்டியதை நான் உங்கள் காரில் வச்சுட்டேன், இந்த பணம் தான் வந்து என்கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. சார் என்னை ஏதாவது ஒரு வேலை சொல்லி அவங்க முன்னாடி வெளியே அனுப்புங்க, அதுக்குள்ளே நான் அந்த பணத்தை எங்கேயாவது பதுக்கி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பியூன் கிட்ட எல்லாரும் முன்னாடியும் சத்தமாக கூப்பிட்டு ஆஃபீஸருங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வாங்க போயிட்டு அப்படின்றாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஆஃபீஸ்லேருந்து யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு. இல்லை சார் வாங்கிட்டு வந்துடுவாங்க, இங்கே பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூனுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்க போகுது, அவர் போகட்டுமே, நாங்கள் யாரும் போகலைல்ல அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுடுறாங்க. இப்போ அவர் வெளியே போகிறாரு. போனவர் அந்த பணத்தை அவரோட காரில், அதாவது ஆஃபீஸரோட கார்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் வாங்கிக்கிட்டு வெளியே வராங்க, உள்ளே வராங்க. அவங்க வந்ததும் எதுவும் மாட்டலை, ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களோட வேலை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு தான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேனே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த அந்த ஜூஸை குடிச்சிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் முன்னறிவிப்பு இல்லாமல் கூட வரலாம் சார், எங்ககிட்ட அந்த மாதிரிலாம் எதுவுமே சிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெளியே இருக்கிற வெஹிக்கிள்லாம் யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கார் என்னோடது சார், 2 வீலர்ஸ்லாம் இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்து, அப்புறம் வரவங்க போகிறவங்களோடது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வேணா நீங்கள் அதை செக் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க சார், இருங்க சார் நான் கார் கீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போய் கார் கீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. செந்தில் நீங்களும் கொடுங்க உங்கள் வண்டி சாவி ஏதாவது இருந்தால், காரில் வந்திருக்கீங்களா பைக்கில் வந்திருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. சார் நான் வந்து ஆட்டோவில் தான் சார் வந்துட்டுருக்கேன், இன்னும் எனக்கு பைக் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு பைக் கூட இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்குது, இதை வச்சே தெரியுது லஞ்சம் யாரும் வாங்குறது இல்லைன்னு அப்படின்றாங்க. சார் நீங்கள் அப்படி முடிவு பண்ணிடாதீங்க, எல்லாரையும் செக் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தைரியமாக சொல்கிறாரு. அவங்களே அமைதியாக இருந்தால் கூட இவர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு செந்தில். இல்லை சார் நீங்கள் தைரியமாக பேசுகிறதுலே தெரியுது, உங்ககிட்ட ஒரு சின்ன பதட்டத்தை கூட பார்க்கல, எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் யாரும் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம், எங்களுக்கு ஏதோ தப்பான தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாரோ தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம செந்தில் யோசிக்கிறார் உள்ளுக்குள்ளே. இனிமேல் லஞ்சமே வாங்கக்கூடாதுடா சாமி அப்படின்னு உள்ளுக்குள்ளே பயந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நீங்கள் மட்டும் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கீங்க அப்படின்னு செந்திலை பார்த்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு. அப்போ அந்த ஆஃபீஸர் இருந்துட்டு எங்கே இவரே வளரிடுவாரோ அப்படிங்கிற பயத்தில், அவர் ஆஃபீஸ்க்கு புதுசு சார், இந்த மாதிரிலாம் நடக்குமாங்கிறது அவருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரியும் அப்படின்றாங்க. ஓ புதுசா, சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வந்து செந்தில் கிட்ட ரூமுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. என்ன முகத்தை அப்படி வச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு சந்தேகம் அதிகமாகுமா இல்லையா, அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறோன்னு, பட் பிடிபடலை, பிடிபட்டிருந்தா கண்டிப்பாக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, என்னன்னாலும் நடந்திருக்கலாம். ஆனால் நம்ம பிடிபடல, நம்ம முகமே காட்டி கொடுத்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்கிறது எந்த ஒரு விஷயத்துலையும் தைரியமாக இருக்கணும்னு அப்படின்றாங்க. இல்லை சார் எனக்கு பக்குவம் இல்லை, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. இந்த விஷயம் நம்ம மீனாவுக்கும் தெரிய வந்திருக்கு. அன்றைக்கி ஈவினிங் இவங்க வீட்டுக்கு போகும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. என்னாச்சுங்க ஏன் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லையே அப்படின்னு, எங்கள் ஆஃபீஸ்க்கு லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து வந்திருந்தாங்க அப்படின்றாங்க. ரெய்டா அப்படின்னு, ஆமாம் அப்படின்றாங்க. என்ன அதனால தான் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்து கோமதி கால் பண்ணுறாங்க. செந்தில் கடும் கோவத்தில் இருக்கார் மீனா மேலே. இவங்க பாட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்துடுறாங்க. மீனா வந்து கோமதி கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை இவர் முகத்தை பார்க்கணுமே, இவரோட ஆஃபீஸ்க்கு லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து ரெய்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான் இவர் மாட்டிக்குவோமோ அப்படின்ற பயம் வந்துருச்சு போல இருக்குது அப்படின்றாங்க. அவன் ஏண்டி மாட்ட போகிறான், அவன் என்ன லஞ்சமாக வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அத்தை எனக்கும் டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க மீனா. செந்தில் இது எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு செம்ம கடுப்பாயிட்டு இருக்காரு. சரி சரி நான் சமைக்கணும், உங்கள் மாமா வந்துடுவார், நான் வைக்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மீனா கிட்ட செந்தில் கேட்குறாரு. ஏன் மீனா எதுக்காக இப்போ அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு. சொன்னால் என்ன, உங்கள் முகத்தை பார்த்தா எவ்வளோ காமெடியாக இருக்குது தெரியுமா, என்னை ஈஸியாக சமாளிச்சுட்டு போனீங்கல்ல அப்படின்றாங்க. இப்போ என்னன்ற, அது லஞ்ச பணம் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்படின்னு. பின்ன வேற என்ன பணமாக இருக்க போகுது, கண்டிப்பாக நீங்கள் லஞ்சம் தான் வாங்கியிருப்பீங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி தப்பிச்சிட்டிங்க, கண்டிப்பாக இன்னொரு நாள் மாட்டுவீங்க அப்படின்றாங்க. அப்போ நீ தான் ரகசியமாக இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. சீச்சி நான் எதுக்கு அதெல்லாம் பண்ண போகிறேன்னு. இல்லை நீ தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்க அப்படின்றாரு. சரி நான் தான் பண்ணதாகவே இருக்கட்டும், அதில் என்ன இப்போ அப்படின்றாங்க. செந்தில் பேசுகிறது எதுவுமே வந்து மீனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல, கோவமாக வருது. இருந்தாலும் மீனா வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், வயிற்றில் கனம் இல்லைனா எதுக்கு பயப்படணும், நீங்கள் லஞ்சம் வாங்காதப்போ நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம் எனக்கு கடுப்பு ஏதாவது சொல்லிட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் லஞ்சம் வாங்கி தான் அந்த பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அப்புறம் நீங்கள் எனக்கு வளையல் வாங்கி கொடுத்தீங்கல்ல அதை அங்கேயே வச்சுட்டேன், போய் எடுத்துக்கோங்க, உங்கள் லஞ்ச பணத்துலேருந்து நான் 1 ரூபா சாப்பிட மாட்டேன், அதுக்கும் மேலே நீங்கள் உங்கள் லஞ்ச பணத்தை வச்சு தான் என்னை வாழ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்றாங்க. நான் லஞ்சம் தான் வாங்கியிருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் மீனா அப்படின்னு
கேட்குறாங்க. நான் அப்பா கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னார் அப்படின்னு, இந்த காலத்தில் லஞ்சம் வாங்காமல் வாழ்கிறதெல்லாம் முட்டாள்தனம், நான் தான் மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன்னு சொன்னார், அதுலேருந்தே தெரியும் இதெல்லாம் லஞ்சம் பணம்னு அப்படின்றாங்க. அப்போ நீ தானே அவங்கள அனுப்புனேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லைங்க, நான் அதெல்லாம் பண்ணலை, உங்கள் ஆஃபீஸ் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்திருக்கும் அதனால் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அதுக்கு மேலே பேச விரும்பலை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. என்னாச்சு மயில், இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லாத, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சி தான் கால் பண்ணேன் அப்படின்றாங்க. அதான் அன்றைக்கே பேசிட்டியே அப்படின்னு. என்னமோ தெரியல, மனசே ஆற மாட்டேங்குது, நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் அதை கேட்பீங்களா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. அது நீ சொல்கிறத பொறுத்து மயில் அப்படின்றாங்க. இல்லத்த, அவர் யாரோ ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்காருல்ல அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயில், அதெல்லாம் நீ போட்டு குழப்பிக்காது அப்படின்னு. இல்லை நான் அதை பற்றி குழப்பிக்கலை, ஆனால் அவர் ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கிறது உண்மை தானே அத்தை, நானுமே பார்த்துருக்கேன். அவர் அந்த பொண்ணை விரும்புகிறாரு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா அதை ஏன் நீங்கள் பண்ணி வச்சிடக்கூடாது? அதான் நானும் அவரும் பிரிஞ்சிட்டோம்ல, சேர்ந்து வாழ போகிறது இல்லை, எந்த காரணத்துக்காகவும் நான் வந்து பிரச்சனை பண்ண மாட்டேன், எனக்கு ஜீவனாம்சம் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். அவர் வாழ்க்கையை வாழட்டும், அவர் வாழ்க்கையில் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அவர் வாழ்க்கையவே நாசம் பண்ணியிருக்கேன், இனிமேலும் அவர் எனக்காகவும் இந்த குழந்தைக்காகவும் பொறுப்பெடுத்துக்கணும், எங்களுக்காக யோசிக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன்னா அது ரொம்ப தப்பாக இருக்கும் அத்தை. தயவு செஞ்சு நீங்கள் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுங்க, அவர் சந்தோஷத்தை அவர் பார்க்கட்டும். இதை நான் சொன்னேன்னு யார்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்ல, நான் எந்த ஏதாவது பிரச்சனை பண்ணுவேனா அப்படின்னு. அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், என் வீட்டு சைடில் இருந்தும் யாரும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். தயவு செஞ்சு இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை, அதுக்காக தான் நான் பண்ணேன், நான் வச்சிடுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இருடி அப்படின்னு கோமதி கூப்பிட அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. சரவணனோட வாழ்க்கையை பற்றி மயில் இவ்வளோ யோசிக்கிறதுக்கு, அவன் கூட சேர்ந்து வாழணும்னு பிடிவாதமாக இருந்தால் சரவணன் மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ விலகுறேன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. பட் இதுக்கு வேறு சொல்யூஷன் கிடையாது, இதுதான் சொல்யூஷன். மயில் விலகணும்னு முடிவு பண்ணிட்டா, முழுசாக விலகுனா சரவணனாவது சந்தோஷமாக இருப்பார், இதுதான் அவங்க யோசிக்கிறாங்க. பட் கோமதி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரியும், இதை பற்றி வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் மனசில் வச்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முத்துவேலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றி வீட்டில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நான் கதிர் கூட தான் போவேன் அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டாரு. இல்லை நானும் இல்லை குமாரோ தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம சக்திவேல் சொல்கிறத முத்துவேல் காதில் வாங்குற மாதிரி கூட தெரியல. இங்கே பாரு சக்தி, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இங்கே எதுவும் பேசிகிட்டு இருக்காது அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு காதிலே வாங்கலை தானே நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நீ சொல்கிறது எதையும் நான் காதில் வாங்கலைன்னு தெரிஞ்சோம், நீ ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? தயவு செஞ்சு விட்டுரு சக்தி, நான் அவன் கூடவே போயிட்டு வந்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் தான் என்னை நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு. நாங்கள் யாரும் நல்லா பார்த்துக்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தம்பி வேண்டாம், நீங்கள் பிஸ்னஸை பாருங்கள், அவர் கதிர் கூடவே போயிட்டு வந்துடட்டும் அப்படின்னு. குமார்னு ஒருத்தன் இந்த வீட்டில் இருக்கான், அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு. அவன் தான் என்ன பண்ணுவான்னு தெரியுமே, ஏதாவது ஒரு ஆபத்துனா கூட அது நம்ம மேலே வந்துடுமோங்கிற பயத்தில் விட்டுட்டு ஓடி போயிடுவான். அப்புறம் அவரோட உயிருக்கு உத்தரவாதம் யாருமே கிடையாது. பிஸ்னஸ்லையும் அப்படி தான், அவனை நம்பி பிஸ்னஸையும் ஒப்படைக்க முடியாது. நீங்கள் பிஸ்னஸை பாருங்கள், அவர் போயிட்டு வந்துடட்டும் அப்படின்றாங்க. அண்ணி நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு. அவள் சரியாக தான் பேசுகிறா சக்தி, நானும் அதை தான் சொல்லணும்னு நினச்சேன், நீ பிஸ்னஸை பார்த்துக்கோ, நான் சரியாகி வர வரைக்கும் நீ தான் அது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து அந்த பேச்சு அப்படியே முடிக்கிறாரு. கதிர் மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க நம்ம சக்தி. எப்போ போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் 3 நாளில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்திலுக்கு மறுபடியும் பெரிய ஒரு ஃபைல் வருது. இவரோட ஷேர் அதில் மட்டும் 5 lakhs, அந்த பியூனுக்கு 1 lakh, டோட்டலாக 6 lakh அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லையா, நான் அதெல்லாம் பண்ணுறதா இல்லை அப்படின்னு. சார் 5 லட்ச ரூபாய் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடு அப்படின்னு. என்ன சார் நீங்கள் 5 லட்ச ரூபான்னு சொல்கிறேன், கொஞ்சம் கூட அது மேலே ஆசையே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. 50,000 1 லட்சமே எவ்வளோ பெரிய அமௌண்ட் நமக்கு, 5 லட்சம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா எனக்கு பயமாக இருக்குது, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இனிமேல் என்கிட்ட கொண்டு வராதுன்னு. சார் நேற்று தானே சார் ரைடு வந்துட்டு போனாங்க, மறுபடியும் இன்றைக்கி போய் எதுக்கு சார் வரப்போகிறாங்க அப்படின்றாங்க. இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. அடே நீங்கள் பயப்படாதீங்க சார், நீங்கள் அதை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க, கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க, உங்கள் பணம் எப்படி உங்களுக்கு வந்து சேருமோ அப்படி வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பியூனுக்கு சொன்ன மாதிரி கையெழுத்து போட்டுடுறாங்க. ஆமாம் உள்ளே இருக்கிறவருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு அவர் தனியாக பேசிக்குவார், அவர் பணமாக எப்பவுமே வாங்குறதில்ல, ஏதாவது பொருளாக தான் வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாக வாங்கினா மீனாவுக்கு தெரிஞ்சிடும், அதுவும் 5 லட்ச ரூபாவுக்கு நம்ம என்ன பொருளாக வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம செந்தில் வந்து ஓகேன்னு அமைதியாக ஆயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு, அதுவும் பிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. 3 முறை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாரு. லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வர்ற அமௌண்ட்டை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டா என்ன அப்படின்னு பேக்கெட்டில் ஒரு கட்டும் அந்த ஃபைலுக்குள்ளே ஒரு கட்டும் வச்சு எடுத்துகிட்டு வந்து 5 கட்டையும் அதுக்குள்ளே வச்சுட்டாங்க. மொத்தம் 5 லட்ச ரூபாய் பணம் இப்போ செந்திலோட ட்ரால இருக்குது. இப்போது
என்கிட்ட வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது, நீ எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் வை, நான் ஈவினிங் வாங்கிக்கிறேன், இல்லையா நம்ம வெளியில் மீட் பண்ணி நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், அதுக்கு வேணால் நான் உனக்கு கமிஷன் தனியாக கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. சரிங்க சார் அப்படின்னா அந்த ட்ராவ்லேருந்து எடுக்கிறாரு. கரெக்டாக நிஜமாவே அவங்க யோசிச்ச மாதிரி பயந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க வரும்போதே இவங்க அந்த பணத்தை எடுக்கவும் பயம் ஆயிடுச்சு, அப்படியே வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த ட்ராவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வரும்போது என்ன சார் திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம அந்த பியூன் கேட்குறாரு. சும்மா தான், இன்றைக்கும் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃபீஸ் ஃபுல்லாக மறுபடியும் சர்ச் பண்ணுறாங்க. செந்திலுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போது நீ போய் டீ வாங்கிட்டு வர மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது வச்சுட்டு வந்துறியான்னு. சார் இப்போ எடுத்தோம்னா மாட்டிக்குவோம், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு. எடுக்கலனாலும் தான் மாட்டிக்குவோம், அது அட்லீஸ்ட் நீ எடுத்துகிட்டு வெளியே போனேன்னா நீ தான் மாட்டுவேன், நான் தான் அப்போவே வேண்டான்னு சொன்னல, என்ன மாட்டி விட்டுட்டல அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னால் கூட அவர் கேட்கவே இல்லை. எல்லாம் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது செந்திலோட ட்ராவை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. கீ எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோட ஸ்பேர் கீ கண்டிப்பாக இருக்கும்ல, நீங்கள் கொடுங்க அப்படின்னு ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க. அவருக்கு தெரியும் அதில் பணம் இருக்குன்னு. பட் அவர் எப்போவுமே வந்து அந்த பதற்றத்தை காமிச்சிக்காம அவர் பாட்டுக்கு எடுத்து கொடுத்துட்றாரு. அட்லீஸ்ட் விட்டுடுவாங்களோ அப்படின்னு. இவங்க மேலேயே வச்சுட்டாங்க, அடியில் கூட வைக்கல. அதை ஓப்பன் பண்ணால் பணம் அப்படியே இருக்குது. உடனே வந்து ப்ரெஸ்ஸு நியூஸ்ன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, செந்தில் தான் அந்த லஞ்சத்தை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வந்து ட்ராப் தான். ஆக்சுவலாக நம்ம சக்திவேலோட பிளானு. சக்தி தான் அந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி இந்த அமௌண்ட்டை செந்தில்கிட்டேயே கொடுக்க வச்சு அந்த பியூனை வச்சு கேம் ஆடிருக்காங்க. இது ஆரம்பத்தில் தெரியறதில்ல. சக்தி வந்து பாண்டியன் வீட்டில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் பையன் லஞ்சம் வாங்கியிருக்கிறான், மாட்டிக்கிட்டானா, நியூஸில் வந்துக்கிட்டு இருக்குது பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி. பாண்டியன் பதறி அடிச்சுக்கிட்டாங்க, கிளம்பி போறாரு. மீனாவுக்கும் விஷயம் தெரிஞ்சு அவங்களும் அங்கே போறாங்க. அவங்க 2 பேரும் உள்ள போகும்போது செந்தில் கையில விலங்கு மாட்டி வெளியே கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்த உடனே மீனா அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க. நம்ம எவ்வளோ சொன்னோம், இவர் கேட்கல, அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் சொன்னதை நம்பிக்கிட்டு இப்போ இந்த லஞ்சம் வாங்கி அரெஸ்ட் ஆயிட்டாரே, கண்டிப்பா வேலை போயிடும், எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி செந்தில் நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க மீனா. இந்த பக்கம் பாண்டியனும் அதே மாதிரி தான், நேர்மை தான் முக்கியம், அடுத்தவங்களோட 1 ரூபாவுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நான் எவ்வளவோ சொல்லி வளர்த்தேன், ஆனால் இவனுக்கு மட்டும் எப்படி தான் இப்படி போச்சு புத்தி அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் வேற ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இவங்க எதுவுமே பேச முடியாது வேற இந்த விஷயத்துல. மீனாவும் அவங்களும் கவர்மெண்ட் வேலையில தான் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட அவங்களுக்கு வந்திருக்காது. அவங்கள சக்திவேல் மாட்டி விடணும்னு நினைச்சப்போ கூட அதுல இருந்து ரொம்ப ஈஸியா அவங்க வெளியே வந்துட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. நடந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. செந்தில் தான் பணத்தை வாங்கியிருந்தான்னு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது, அவங்க எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு. இது யாரோ பிளான் பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பிளான் பண்ணியே பண்ணாலும் கூட அவன் அந்த பணத்தை வாங்கினது தப்பு தானே, அப்படிதான் இப்போ சட்டத்தில் பேசப்படும், கோர்ட்லேயே கூட அப்படிதான் பேசுவாங்க. நாங்கள் ட்ராப்பே கூட இருக்கட்டுமே, அவர் பணம் வாங்கினது உண்மை தானே, அவர் பணம் வாங்கினதுனால தானே அவர் கையும் களவுமா மாட்டியிருக்காரு. ஒருவேளை இது ட்ராப் இல்லாமல் நிஜமாவே ஒரு ஆள் வந்து அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க ஒரு கையெழுத்துக்காக அப்படின்னா அவர் வாங்கியிருப்பாரு தானே அப்படின்னு தான் பேசுவாங்க. அப்போ அவன் பணம் வாங்கினது குற்றம் தான், அவன் கண்டிப்பாக ஜெயில் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், அவன் எக்கெடு கெட்டாவது போகட்டும், இனிமேல் அவனை என் புள்ளன்னு கூட யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பேசுகிறாங்க. ஏதாவது பண்ணுங்க, அவனை பெயில் எடுங்க அப்படின்னு. இந்த குற்றத்துக்கெல்லாம் பெயில் கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்சு பேசுறியா தெரியாமல் பேசுறியா அப்படின்னு பாண்டியன் கத்திக்கிட்டு இருக்காரு. மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் மீனா கோமதி கிட்ட பேசின விஷயம்லாம் கோமதிக்கும் ஞாபகம் வருது. ஏண்டி இதை பற்றி தான் நேற்று என்கிட்ட பேசினியா, அப்போ லஞ்சம் வாங்குறான்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா, புருஷன் பணம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா போதும், அது லஞ்ச பணமா என்ன பண்ணணும்னு கேட்காம உன் பாட்டுக்கு வாங்கி வச்சுக்கிட்டியா அப்படின்னு. ஏய் என்ன பேசுற நீ, அவள் அப்படிப்பட்ட பிள்ளையா, உன் பையன் கொழுப்பு எடுத்து போய் இந்த மாதிரிலாம் பண்ணுனா அவளை திட்டுவியா நீ அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அத்தை இங்கே பாருங்க, அவர் லஞ்சம் வாங்கினாரா, அந்த பணத்தில் எனக்கு வளையல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரான்னு எனக்கு தெரியாது, ஏதோ சேவ் பண்ணி வச்சிருந்தேன் உனக்காக வாங்கினேன் அப்படின்னாரு. எப்படி சேவ் பண்ணி வச்சிங்கன்னு அது கூட 1000 கேள்வி கேட்க தான் செஞ்சேன். அவர் சீட்டு போட்டிருந்தேன், சீட்டு பணம் தான் இது, இன்னும் சீட்டு கட்டிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதையும் நான் நம்பினேன். எல்லாமே என்னோட முட்டாள்தனம் தான் அத்தை, நான் தான் அதை நம்பி இருக்கக்கூடாது. அவரோட எண்ணங்கள் அவரோட புத்தியெல்லாம் தெரிஞ்சிருந்தோம், நான் இதை பற்றி குறுக்கு விசாரணை பண்ணாமல் விட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் என்ன பேசி என்ன பிரயோஜனம், இப்போ அவன் தப்பில் மாட்டிக்கிட்டான், அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், கடவுளே என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றுப்பா அப்படின்னு கோமதி வேண்டிக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளை மாட்டிக்கிட்டா என்ன, திரும்ப வீட்டுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பேசுகிறாரு. வாழ வந்த பிள்ளைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. வாழ வந்த பிள்ளைக்கே இந்த தப்பு ஏற்றுக்கிறாளா இல்லையான்னு கேளு, கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கும் வருத்தமாக தான் இருக்கும். இத்தனை வருஷமாக அந்த பிள்ளை அந்த வேலையில்
கையில் இருக்குது, ஒரு நாளாவது கெட்ட பேர் வாங்கியிருக்குமா? உன் அண்ணன் ஒரு முறை பிளான் பண்ணும்போது கூட எவ்வளோ ஈஸியாக அதுலேருந்து எஸ்கேப் ஆகி உங்கள் அண்ணனை மாட்டி விட்டுச்சு. அந்த மாதிரி உனக்கு தெரியாதா? படித்து நல்லா எக்ஸாம் எழுதி வேலைக்கு போயிருந்தா அந்த வேலையோட அருமை தெரிஞ்சிருக்கும். லஞ்சம் கொடுத்து போனவன் தானே அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு. இந்த விஷயத்தில் செந்தில் குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிறது உறுதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.